பேசலாம். சுமன் சார், இதுல அவரு அக்னீஸ்வரன் சார் சொல்றதையும் லாஜிக் புள்ளி இருக்கு இல்லையா? இந்த ஆடியோ இவருடையது அப்படின்னு சொல்லும் பொழுது சம்பந்தப்பட்ட நபர் வெளியில வந்து மறுப்பு தெரிவிக்கிறதான நியாயமான தார்மீகமான பொறுப்பு. அந்த இடத்தை நோக்கி ஏன் ஆராசா வராம எதிர்க்கட்சி தலைவரை விமர்சிக்க வேண்டிய புள்ளி ஏன் முதலமைச்சருக்கு உருவாது? இல்ல, இந்த விவகாரத்துல சார் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க, வார்த்தை சொன்னாங்க, நம்பகத்தன்மை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பேச்சுக்களில் எந்த அடிப்படையான நம்பகத்தன்மை வைத்துக்கொண்டு பேசுகிறார் அப்படிங்கிறத நாம் பரிசீலிக்க வேண்டியிருக்குது. இந்த விவகாரத்தை அவர் கையில் எடுத்து பேசுவதுங்கிறதே அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிற மாதிரி இருக்குது. அதாவது எந்த ஆதாரம் சொல்லிடுறேன். அவர் ரொம்ப சாதாரணமான நபரா இருந்தா அதை பத்தி பேச தேவை. கரெக்ட். அவர் முன்னாள் முதலமைச்சர். கரெக்ட். 2021 தேர்தலின் போது ராசா அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக வளர்ந்து குறிப்பிட்ட கால அவகாசத்தில் வளர்ந்த குழந்தை, இவர் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை, அதாவது திடீர்னு இதாயிட்டாருன்னு சொல்லி ஒரு ஓமானத்தை சொல்றாரு. இதை அதாவது இவர் ஆட்சிக்கு வந்ததை குறித்து வைத்த விமர்சனத்தை அப்படியே எங்க அம்மாவை பத்தி இழிவா பேசிட்டாருன்னு சொல்லி அதை ஒரு ப்ரொபகேண்டாவா பண்ணி அதை இழிவுபடுத்தி ராசாவை டேமேஜ் பண்ணி அதை தனக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா சாதகமாக மாற்றிக்கொண்டார். அதன்படி வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு அனுதாப அலை அவருக்கு கிடைத்தது, அதில் கொஞ்சம் வாக்குகளும் கிடைத்தது. அதே மாதிரி இந்த முறை ராசாவை குறிவைத்திருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, 2021 ராசா பேசியதை வைத்து ஒரு ப்ரொபகேண்டா, இப்போ ராசாவை வைத்து ஒரு மூவ், இதெல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டு குறிப்பிட்ட அவருடைய பின்பலம் காரணமாக அவரை காரணம் செய்கிறார்களோ? ஏன்னா தனபால் அவர்களையும் குறுக்கீடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? கடந்த 2021 பேசக்கூடிய அந்த பேச்சு அவருடைய அனுதாப புள்ளிக்குள்ள வரும். ஆனா இப்ப பேசி இருக்கிறதுன்றது எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், முன்னாள் முதலமைச்சருடைய நிலைப்பாடை பத்தி பேசுறது. கண்டிப்பா இதுல எப்படி இல்ல. இப்ப இந்த விவகாரத்துல நான் அதான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்றாரு, என்னுடைய தந்தை அப்படிங்கிறதுக்காக கிடையாது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கான தலைவன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் தலைவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன்னு சொன்னாரு. சார் சொன்ன மாதிரி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ அவருடைய பேத்திகள் வந்து பார்ப்பது, அவரோட பேசுவது, மற்ற கட்சிக்காரர்கள் வந்து பேசுவது, குறிப்பாக அவர் முரசொலி பத்திரிகையை திருப்பி யாரு இன்றைய முதல்வர் அன்றைய அவர் வந்து எடுத்து அந்த ஸ்டாலின் அவர்கள் முரசொலி பத்திரிகையை எடுத்து காட்டுவது, திருப்ப சொல்றது, தன்னுடைய அதாவது என்ன சொல்றதுன்னா முழு கான்சியஸ்னஸ் இல்லாத போதும் இதெல்லாம் வீடியோக்கள்ல இருக்குது. சோ டிரான்ஸ்பரண்டா ஒரு கண்ணாடி வீட்டுக்குள் நடப்பது போன்று. இல்ல நான் சொல்றேன். அங்க என்ன ஒரு புள்ளினா, ராசா பேசியதாக சொல்லப்பட்ட அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய அந்த வரலாறு இருக்குல்ல, அது யதார்த்தமா தானே இருக்கு. நான் 2G கேஸ்ல திகார் சிறையில் இருந்தேன், அப்ப யாரு என்ன வந்து பார்த்தாங்க அப்படின்றதுல இருந்து ஆட்சி அதிகாரம் யார் கையில மாறும் அப்படின்றது வரை பேசுறது. நான் அதுதான் சொல்றேன். இதை தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் என்ன சொல்றாரு, என் தகப்பனாருக்கு இறந்த போது அதற்கான அனுமதி மெரினாவில் வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றா தெரியுமா, நீங்கள் காமராசருக்கு மெரினாவில் இடம் கொடுக்கவில்லைங்கிறார். காமராசருக்கு இடம் கொடுக்கவில்லை, இல்லை கேட்கவே படவில்லை, அந்த இடத்த நாங்க கேட்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, நாங்க வந்து அங்கதான் கேட்டோம். ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து இல்ல சுமன் நான் சொல்றத நபரை பார்த்து சொல்றப்ப இதை நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நான் ஒண்ணு முறிக்கிறதுக்குள்ள நீங்க அடுத்தது கேட்கறீங்க, நீங்க பதில் சொல்ற புள்ளி சார். அது இல்ல சார், எடப்பாடியினுடைய பேச்சுக்கு இருக்கிற நம்பகத்தன்மையை சொல்றேன். மயூரி காமராஜ் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவருடைய நெருங்கிய உறவினர், அவருடைய மகள், அவங்க சொல்றாங்க நாங்கள் அந்த இடத்தை கேட்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சின் நம்பகத்தன்மை என்ன? ஏங்க, போன முறை ராசாவினுடைய பேச்சை வைத்து மாரடித்து அதை அனுதாபமாக ஆக்கி தனக்கு வாக்காக்கி கொண்டார். இந்த முறை ராசாவினுடைய வெட்டி ஒட்டப்பட்ட ஒரு ஆடியோவை பயன்படுத்தி இன்னைக்கு இதை ஓட்டாக்குவதற்கோ அதை எதிர்க்கட்சிக்கு எதிராக திருப்புவதற்கோ முயற்சிக்கிறார். ஒன்று. இன்னொன்று, இது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு டாக்டிக்ஸ், ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னு சொல்றேன். இன்னைக்கு திமுக தலைவருக்கு அவர் தன்னுடைய தகப்பனை எப்படி பார்த்து கொண்டார்னு வீடியோக்கள் எல்லா பக்கமும் போய் சேருது. கலைஞரை எப்படி பராமரித்தாருங்கிறதுக்கான எல்லா விஷயம் போய் சேருது. கட்சி அதாவது ஒரு தகப்பனை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கான வீடியோக்கெல்லாம் இருக்குது. ஸோ கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் பிற மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அனுதாபாலையை. அப்ப ஆடியோ சம்பந்தமாக ராசா விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்றீங்களா? அதுதான் கேஸ் அதுதான் ஃபைல் இது அனுப்பியிருக்காங்கல்ல, நோட்டீஸ்.
அது அடுத்த கட்டமா மூவ் ஆகும். அதோட நம்பகத்தன்மை என்ன, அது உண்மையா இல்லையாங்கிறத பற்றி கேள்விகள் பின்னாடி வரும். ஆனா நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க, எடப்பாடி பழனிசாமி பொய்யான விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்பகத்தன்மையற்ற ஒன்றை பரப்புகிறார். ஒண்ணு. இன்னொன்னு, ஒருவேளை அவர் ரொம்ப சிரத்தை எடுத்து பேசுவதாக இருந்தால் கலைஞரின் கடைசி காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத விட்டுட்டு எங்க அம்மா, அதாவது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கடைசி காலம் இறுதி கட்டம் எப்படி இருந்தது, அது யாருக்காவது தெளிவாக இருந்ததா, யாராவது இன்னும் கூடுதலா கட்சிக்காரர்கள் உள்ளே போயிட்டு 75 நாள் சார், செப்டம்பர் 23 டிசம்பர் 5 வரையிலும் அந்த அம்மா உள்ள இருக்காங்க. 5 தான் அறிவிப்பு. அதுக்கு முன்னாடியே 4 இறந்து விட்டதாக ஒரு செய்தி, அதை மாலையில ஒளிபரப்பு பண்றாங்க, அப்புறம் அது ரத்து பண்றாங்க 5 இதுவும் நீங்க அந்த அறிக்கையில் இருக்குது. அக்னி சார், இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், உங்களுடைய அனுமதியோட சொல்லிடுறேன். இல்ல உங்க அனுமதியோட அக்னி சார், அதுல ஆடியோ பத்தியான விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவருடைய நிலைப்பாடு, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே ஃபேக்கா இருக்கு, அதுலயே நம்ம கொஸ்டின் பண்ணுன்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்தி இருக்கிறார் சுமன் கவி. அதுக்காக நீங்க ஆர் ஆசா அவர்கள் கட்சியிலே இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க பாருங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? பெகாசஸ் வழக்கு மாதிரி இதுல உச்சநீதிமன்றம் வரைக்கும் குறித்த ஏதாவது கேள்வி நீங்க கேளுங்க சார். இல்ல நீங்க அம்மாவின் வழக்கு குறித்து நீங்க நீதியரசருடைய இது நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? இல்ல எடுத்தீங்களா இல்லையா? இல்ல அதை எடுத்துட்டு அப்பா நாங்க எடுத்துட்டோம், அண்ணன் அழகிரி அவர்கள் என்ன நிலைப்பாடை எடுத்தாரு அப்படின்றதெல்லாம் பின்னாடி வரும். வெரி குட், வெரி குட், ரைட்டா? மத்திய அமைச்சராக இருந்தவர் திமுகவில் ஏன் ஓரங்கட்டப்பட்டார், ஓரங்கட்டுவதற்கு காரணமாக இருந்தது என்ன, யாருடைய கட்டுப்பாட்டில் அவரை வைத்திருந்தார்கள், ஏன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை செயல் தலைவராகவே அவர் வைத்திருந்தார், இது எல்லாம் அண்ணன் அழகிரி அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் வரும். ஆனா கொஞ்சம் இல்லைங்க சார், அங்கதான் என்ன சொல்றாரு, 2021 இபிஎஸ் அவர்களுடைய தாயார் பற்றி சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி மேற்கு தமிழ்நாட்டுக்குள்ள வாக்கு வங்கியை திரட்டினார். அது மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இந்த ஆராசாவுடைய ஆடியோ பார்க்கிறாருன்றார். அதே மாதிரி இப்ப அதிமுக நிறைய வாக்குகள் பெறட்டுன்னு சொல்லிட்டு தான் திரு ஆர் ஆசா அவர்கள் இதை பேசினாரா? இல்ல இல்ல இல்ல, அதாவது இந்த முரண்பாட்டுக்கு காரணம் என்ன? இல்ல இது தெளிவாக, அதனால நம்பகத்தன்மை, நம்பகம் இல்லாத தன்மை, இது எல்லாம் திமுக தலைமை மீது வைக்கிறார் இவரு. யாரால இது புகஞ்சது சார்? சும்மா வந்துருமா? யாராவது இப்ப திமுக அல்லாதவர்கள் அல்லது ஆளுமையாக இருந்தவர்கள் இல்லாதவர்கள் அவங்கெல்லாம் வெளியில இருந்தவங்க, கட்சிக்கு தொடர்பு இல்லாதவங்க வெளியில பேசினா சும்மா விட்டுருவீங்க நீங்க? இல்லையா சுமன்? இல்ல கட்சிக்கு தொடர்புல இல்லாதவர் தான் வெளியிட்டிருக்காரு. இல்ல வெளியிட்டவரே இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, அம்மா அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டதிலிருந்து ஒரு வீடியோ, அந்த ஜூஸ் குடிக்கிறது தவிர ஒரு ஃபோட்டோ, அதை தவிர வேற எதுவுமே வரல. இன்னும் வேடிக்கை என்ன தெரியுமா, சிஆர் சரஸ்வதி அந்த அம்மா வெளியில் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, சட்னி தொட்டுக்கிட்டாங்க, எங்க ஐசியூவில் இருக்கிறவங்க எங்கெங்க இட்லி, அதெல்லாம் ட்ரோல் ஆகி அது அவ்வளோ பேசுகிறோம். ஏன் இவர் திண்டுக்கல் சீனிவாசன் அதே சொன்னார். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தராவது நடவடிக்கை எடுத்தாங்க? கேளுங்க, இல்ல கேளுங்க, நடவடிக்கை எடுக்கல, திமுகவே ஆட்டம் காணும். இல்ல அது அவரையும் சொல்றாரு. இல்ல உங்க கட்சியினுடைய தலைவர் அம்மையார் நான் என்ன சொல்றேன்னா, கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? வைரமுத்து அவர்கள் என்ன சொல்றாரு, அவர் கவிதை எழுதியிருக்காரு, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அதனுடைய ட்விட்டர் பக்கத்துல. ஒரு வயதானவர்கள் சொல்லுங்க, சொல்லி முடிச்சிடுறேன், மறுப்பு தெரிவிச்சு, ஒரு குழந்தை எப்படி கடைசி, அதாவது வயதானவர்கள் குழந்தையாகி விடுறாங்க. இல்லைங்க சார், சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கங்க சார். குழந்தையாயிடுறாங்க, அந்த குழந்தையை எப்படி கண்காணிப்பார்களோ அதை போல தலைவர் கவனித்துக் கொண்டாரு அவர் சொல்லிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரு சார். ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. வைரமுத்து மட்டும் இல்லையா, ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு. இப்போ என் தலைவரை நான் என் அப்பாங்கிறதுக்காக இல்ல, கட்சி தலைவராகவும் கோடானு கோடி தொண்டர்களின் தலைவராகவும் தான் மதித்து நான் பார்த்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு. நான் மறுபடியும் கேட்கிறேன், ஜெயலலிதா அவர்களின் மரணம் 4ஆம் தேதி இரவே நடந்து விட்டதுன்னு பல தொலைக்காட்சிகளில் வெளியிட வைத்ததும், பிறகு 5ஆம் தேதின்னு மாற்றியதும் ஆறுமுகசாமி அறிக்கையில் தெளிவாக இருக்கிறது. இன்னொன்று இப்ப உடைச்சு பேசல, இந்த ஆடியோ இப்போ வெளியாக வேண்டிய அவசியம் நான் சொல்லிருந்தேன் சார். ஆறுமுகசாமி அறிக்கையில் குறிப்பாக சி விஜயபாஸ்கர் குறித்து குற்றச்சாட்டு இருக்குது, ஜே ராதாகிருஷ்ணன்
துறை செயலாளர் சுகாதார செயலாளர் குறித்து இருக்குது, எஸ் சிவகுமார் மேல இருக்குது, சசிகலா மேல இருக்குது. இன்னும் கூடுதலா அப்பல்லோ மருத்துவமனைக்குள்ள இருந்த ஒரு சிசிடிவி கேமரா கூட வேலை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. என்ன காரணம்? இவ்வளவு மர்மமாக ஒரு என்ன சொல்றதுன்னா, ஏகோபித்த அந்த அம்மா உள்ள இருக்கும்போது கட்சி தொண்டர்கள் அலகு குத்தினார்கள், மண் சோறு தின்றார்கள், மாரியம்மனுக்கு நேர்ந்துகிட்டாங்க. அவ்வளவு தொண்டர் படை உள்ள ஒரு கட்சியினுடைய தலைவி எப்படி இறந்தார் என்று இன்றைக்கு வரை தெரியாத அளவிற்கு. அதுக்கு தானே சார் கமிஷன் அமைக்கப்பட்டிருந்தது. ஆமா சார், கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருச்சு. கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துச்சா? இல்ல ஒரு நிமிஷம், உங்களுக்கு நான் இல்ல, நீங்க அதிமுக ஆதரவாளர் தானே, உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது என்னன்னா எங்க கட்சி தலைவர் அம்மா இறந்து போனதை நாங்க கண்டுபிடிக்கிற நிலைமை இருக்குது. இது எவ்வளவு பெரிய இழிவானதுன்னு நீங்க வெக்கப்படணுமா? நீங்க சார் கண்டுபிடிக்கல, நீங்க சார் கண்டுபிடிக்கல. ராசா அவர்கள் இல்ல பேசுறது நடவடிக்கை எடுக்கல. 5 வருஷமா நீங்க வந்து ஆறுமுகசாமி ஆணையத்தின் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா சார்? என்ன இவ்வளவு அக்கறை திமுக? வெரி குட். ஆறுமுகசாமி ரெண்டுமே பொய். ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரை சொன்னது சி விஜயபாஸ்கர் மீது. விஜயபாஸ்கர் உடனேயே அவர் 2023லயே கேஸுக்கு போறாரு. என் மேல எந்த பிரச்சனையும் இல்ல, என்னை இந்த கேஸ்ல தேவையில்லாம இணைச்சிட்டாங்கன்னு போறாரு. அதற்கான கேஸும் போயிட்டே இருக்குது. அதாவது ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அறிக்கையை சமர்ப்பிச்சாங்கல்ல, அதன் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஒண்ணு சார் தன் மீது குற்றமில்லைன்னு நிரூபிப்பதற்குத்தான் அதிமுக காரர்கள் ஓடுகிறார்களே தவிர எங்க அம்மாவுக்கு இல்ல. அவங்க போகட்டும் சார், ஒரு அரசாங்கத்தினுடைய கையில தானே அந்த அறிக்கை போயிருக்குது சார். நான் ஒண்ணு சொல்றேன், அதிமுக சிறப்பாக அதை செஞ்சுட்டு நான் சொல்லல. ஆனா நான் என்ன கேட்கிறேன், உங்க கட்சி சார் அதிமுக, எடப்பாடியோட கட்சி, சசிகலாவோட கட்சி, உங்க கட்சி தலைவருக்கு என்ன நடந்தது? இல்ல பொறுங்க சார், சார் தேவையில்லாம பேசாதீங்க. ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்ததுன்னு விசாரணை ஆணையம் வைத்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த நிலையே மோசம் இல்லையா? கலைஞர் எப்படி இருந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியும், ஊருக்கு தெரியும். ஜெயலலிதா எப்படி இருந்தார் அது அவங்களுடைய சார். நம்ம இல்லைங்க சார், மறைந்த முதலமைச்சர் இல்ல சார், மறைந்த முதலமைச்சர் ஒரு நிமிஷம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய உடல்நிலையை அவங்க கருத்துல கொள்ளுவாங்க. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய உடல்நிலையை அவர் கருத்துல கொள்ளுவாங்க இல்லையா? இது ரெண்டும் அரசியலாக்கப்படுதுதான் இங்க கேள்வியா இருக்குது. நான் பேரலலா வைக்கிறேன் சார். இவருடைய இறுதி காலத்தில் அவருடைய கடைசி காலம் எப்படி இருந்ததுக்கு வீடியோக்கள் இருக்குது, ஆதாரம் இருக்குது, குழந்தைகளோட இருந்தது இருக்குது. ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன இருக்குது? ஜெயலலிதா இதுக்கு பதில் உங்க கட்சியில இருந்து யாருமே இல்ல சார். ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் என்ன அறிக்கை கொடுத்தாங்க? நான் அதான் சொல்றேனே, சொல்லுங்களேன். ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி சசிகலா மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதார செயலர் ஜே ராதாகிருஷ்ணன் மற்றும் மருத்துவர் KS சிவகுமார் ஆகியோர் மீது விசாரணை நடத்த பரிந்துரைக்கப்பட்டது. ஒன்று. இன்னொன்னு, இது வெளியே வந்த உடனேயே அவசரமாக விஜயபாஸ்கர் என்ன பண்ணாரு, என் மீது எந்த குற்றமும் இல்லை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, பரிந்துரைக்கப்பட்டது. நான் கேட்கிறது என்னன்னா சார், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படின்றதான அந்த அடிப்படையில் தானே விசாரணை ஆணையம் சொல்லுச்சு. ஆமா, சந்தேகம் இருந்துச்சு, இதெல்லாம் காரணம்னு ஆணையம் அறிக்கை வெளியிட்டுச்சா? ஆமா, அதுதானேங்க. இல்லைங்க, ஆணையம் வந்து ஒரு கிளாரிபிகேஷன், ஆணையம் வந்து அறிக்கை வெளியிடுமே தவிர நடவடிக்கை எடுப்பது பரிந்துரை செய்யும் ஆணையம் என்பது பரிந்துரை தான். எனக்கு புரியுது, பரிந்துரை செய்து ஆணையம் என்ன காரணத்துக்காக ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் உருவாக்கப்பட்டது? ஜெயலலிதாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது, அவங்க வந்து இயற்கையான மரணத்துக்குள்ள அவங்க இல்ல, ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குது அப்படின்னு பொலிட்டிக்கலா பேசப்பட்டது. அப்ப அதுக்காக பேசப்படல சார், அதுக்கான ஆதாரங்களே இல்ல. நீங்க ஒரு பக்கம் சிறை வைக்கப்பட்டாருங்க, ஜெயலலிதா சிறை வைக்கப்பட்டதை விட மோசமான நிலையில் இருந்தார், அதான் கேள்விப்பான். சிறை வைக்கப்பட்டாருங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைங்க, அவர் வெளிப்படையான வீடியோக்கள் இருக்கு. ஜெயலலிதா சிறையை விட மோசமான நிலைமையில உள்ள வைக்கப்பட்டிருக்காரு. அப்பல்லோ மருத்துவமனையில ஒரு சிசிடிவி கேமரா வேலை செய்யாதா? அவ்வளவு பெரிய மருத்துவமனையில பேசலாம். அதைத்தான் கேட்கிறேன். உங்களுக்கு நேர்மை இருந்தால் ஜெயலலிதா மரணத்தை பற்றி பேசுங்கள். நீங்க இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, ஒரே ஒரு இல்ல சார், சார் உங்க கட்சி தலைவி முடியாது. இறுதி தகவலை சொல்லி முடிச்சிடுறேன். எடப்பாடி பழனிசாமி இதை வச்சுட்டு என்ன பேசுறா தெரியுமா? சிறை வைக்க, அதாவது தன் தகப்பனையே, சொந்த அப்பாவையே சிறை வைத்தவர் ஸ்டாலின் எப்படி மக்களை ஆழ்வார் என்று நீங்க எச்சரிக்கையாருங்க. அவர் 5 வருஷம் ஆண்டுட்டாரு, மக்கள் எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க 3.5 வருஷம் ஆண்டீங்க, மக்களை எப்படி நடத்துனீங்கன்னு தெரியும். 4.5 வருஷம் ஆண்டீங்க.
சோ மக்களை எப்படி பார்த்து கொண்டார் என்பதை இனிமே தெரிந்து கொள்ள வேண்டிய பேசலாம், அவசியம் இல்லை. பேசலாம் சார், இவருடைய பேசலாம். பேச்சில் உண்மை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. சுமன் இது முழுக்க முழுக்க சர்ச்சை தான். சர்ச்சைங்கிறத நான் ஏற்கனவே சொல்றேன், எந்த ஆதாரம் மற்ற எந்த அடிப்படை உண்மை மற்ற போலி பொய் குற்றச்சாட்டுகளை வைத்தே சர்ச்சையை உருவாக்குவதுங்கிறது எடப்பாடிக்கு ஒரு பேட்டர்ன். அவர் நியாயமான ஒரு காரணம்லாம் தேவையில்லை. நான் அதுக்கான ஆதாரங்களை 3 அடிக்கிட்டேன். ஸோ அதனால் அதாவது அரசியல் லாபத்துக்காக இதை பேசுவது என்பது எடப்பாடியின் அந்த எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற அந்த குவாலிட்டியை குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, இதை நீங்கள் இன்னைக்கு ஆயுதமாக எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக ஜெயலலிதாவின் மரணத்தில் என்ன நடந்தது, என்னென்னவெல்லாம் இவர்கள் பேசினார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டி இதற்கு எதிரான பிரச்சாரத்தை திமுக கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக எடுக்கும். இது வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு வரக்கூடிய சர்ச்சை, இவங்க பேசுறது எல்லாமே திமுக செய்த தவறுகள்னால் வருகிறது. அவங்க வந்து ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்க மர்மத்தை விசாரிச்சிருக்கணும், கொடநாடு கொலை வழக்கை விசாரிச்சிருக்கணும். இந்த மாதிரி அதிமுகவை கொஞ்சம் சாஃப்டா நாகரிக அரசியல் பண்ணாங்க பாருங்க, அதுக்கு ரிட்டர்ன் அதெல்லாம் நான் வெளியே சொல்ல மாட்டேன். நாகரிக அரசியலே கிடையாது, நன்றி முழுக்க சார், நன்றி முழுக்க அது ஒரு இது